ஒரு பெரிய பணக்காரரா இருக்கலாம், அவர் இடத்துல கோடிக்கணக்கான பணம் கூட இருக்கலாம். ஆனா அமெரிக்கால போய் ஒரு காரியம் சாதிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற போது அமெரிக்காவில் அவருக்கு இருக்கிற ஒரு நண்பர் அல்லது அவருக்கு தெரிந்த ஒருவர், நீங்க வாங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டியதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப எது வெல்த்னு? எம்ஜிஆர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம அமெரிக்கா போன போது இங்க பலவிதமான செல்வங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு அங்க செலவழிக்கிறதுக்கு ஆள் வேண்டி இருந்தது. புரியுதா? அந்த இடத்துல அவருக்கு செலவழிப்பதற்கு என்று ஆட்கள் வேண்டி இருந்தது. அந்த நேரத்தில் எது வெல்த்? இப்ப இருக்கிற மாதிரி அப்பெல்லாம் நீங்க டாலர் மாத்த முடியாது. இப்ப இந்தியன் கரன்சியை கொடுத்து டாலர் நீங்க நிறைய வாங்கிட்டு வெளிநாடு போற மாதிரி அப்பெல்லாம் போக முடியாது. அப்போ உங்களுக்கு அமெரிக்கால யாராவது செலவு பண்ணினா மட்டும்தான் உங்களால அமெரிக்காவுடைய லைஃபை அது சரியானபடி ட்ரீட்மெண்ட்டோ இல்லை ஒரு டூரோ என்ஜாய் பண்ணிட்டு வர முடியும். அப்போ எது வெல்த் ஆச்சு? கான்டாக்ட் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? நல்ல நண்பர்களுடைய தொடர்பு அல்லது பிசினஸ் பீப்புளுடைய தொடர்பு, அது சாதிக்கிற மாதிரி இந்த உலகத்தில் வேற எதுவுமே சாதிக்க முடியாது. ஸோ ஐடியாஸ் ஆர் வெல்த். நான் அந்த ஐடியாஸ் ஆர் வெல்த்ங்கிறதுக்கு பெருசாக நிறைய டெக்ஸ்ட் புக்கில் இருந்தெல்லாம் சோமவள்ளியப்பன் மற்ற அந்த மாதிரி முறையாக படித்தவங்க அவங்கெல்லாம் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. ஒரு சினிமா படத்தில் செந்தில் ஒரு யோசனை சொல்வார். புதுசாக ஒருத்தனர் வியாழக்கிழமை போனால் சாய்பாபா கோயிலில் சாப்பாடு போடுவான், சனிக்கிழமை போனால் பெருமாள் கோயிலில் சோறு போடுவான், திங்கக்கிழமை போனேன்னா அந்த கோயிலில் சோறு போடுவான், ஞாயிற்றுக்கிழமை போனேன்னா பிரியாணி போடுவான் அந்த இடத்துல. இப்படி ஒரு வாரம் முழுக்க ஒரு லிஸ்ட் கொடுப்பாரு. என்னன்னைக்கு எங்கெங்க சோறு போடுவார். மன்னிக்கணும், ஒரு ஏழைக்கு அதை விட வெல்த் வேற இருக்குன்னு நினைக்கிறீங்க? எந்த கிழமை எந்த கோயில்ல இலவசமா சாப்பாடு போடுவான்னு ஒரு பசியா இருக்கிறவனுக்கு தெரிஞ்சா அதை விட பெரிய வெல்த் அவனுக்கு வேற என்ன இருக்க முடியும்? ஒரு பெரிய பணக்காரரா இருக்கலாம், அவர் இடத்துல கோடிக்கணக்கான பணம் கூட இருக்கலாம். ஆனா அமெரிக்கால போய் ஒரு காரியம் சாதிக்க வேண்டி இருக்கு அப்படிங்கிற போது அமெரிக்காவில் அவருக்கு இருக்கிற ஒரு நண்பர் அல்லது அவருக்கு தெரிந்த ஒருவர், நீங்க வாங்க சார் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேண்டியதை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப எது வெல்த்னு? எம்ஜிஆர் அவர்களுக்கு உடம்பு சரியில்லாம அமெரிக்கா போன போது இங்க பலவிதமான செல்வங்கள் இருந்தாலும் கூட அவருக்கு அங்க செலவழிக்கிறதுக்கு ஆள் வேண்டி இருந்தது. புரியுதா? அந்த இடத்துல அவருக்கு செலவழிப்பதற்கு என்று ஆட்கள் வேண்டி இருந்தது. அந்த நேரத்தில் எது வெல்த்? இப்ப இருக்கிற மாதிரி அப்பெல்லாம் நீங்க டாலர் மாத்த முடியாது. இப்ப இந்தியன் கரன்சியை கொடுத்து டாலர் நீங்க நிறைய வாங்கிட்டு வெளிநாடு போற மாதிரி அப்பெல்லாம் போக முடியாது. Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering, Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold. உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manchu Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன்.